போக்கோ M3 இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்போ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரீபேஸ்டிங்காக வந்தது. பட் இதில் காம்போ கம்ப்ளைண்ட் இல்லைங்க, காம்போ நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பேட்டரி எப்படி ஒப்பிருக்குன்னு பாருங்கள். கஸ்டமர் இன்னும் 2 நாள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 100% இந்த பேட்டரி வெடிச்சிருக்கும். எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு பாருங்கள். இந்த பேட்டரி ஒப்பிங்க டோரையும் ஓப்பன் பண்ண வச்சிருச்சு, காம்போவையும் ஓப்பன் பண்ண வச்சிருச்சு. அதனால் தயவு செஞ்சு ஃப்ளிப் கவர் போட்டிருந்தீங்கனாலும் சரி, பேக் கவர் போட்டிருந்தீங்கனாலும் சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு 5 நாளைக்கு ஒரு முறையோ அந்த பேக் பவுச்சை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள், பேட்டரிலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கா, ஏதோ ஒப்பி இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் செஞ்ச தவறை நீங்கள் யாரும் செய்து விடாதீர்கள். பொறுத்து வந்து பார்ப்போம் இது ரெடி ஆகுதா இல்லையான்னு. இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க அனைவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.